ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டில் வந்து பேட்டிங் எப்படி ஆடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட் எப்படி வைக்கணும்னா நம்ம கீழேருந்து நம்ம ஹிப் ஹைட் வரையும் தான் இருக்கணும். பேட்டு கரெக்டாக அதுக்கு மேலே இல்லை அது கீழேயோ இருக்கக்கூடாது. அதான் நம்ம கரெக்ட் சைஸு. இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட்டு பவுலர் போடுறோன்னா எப்பவுமே க்ரீஸுக்கு வெளில தான் 2 காலுமே வச்சு நிற்கணும். அதே மாதிரி நம்ம கால் வந்து 2 ஸ்லோடருக்கு அளவு தான் வச்சுக்கணும் நம்ம கால். அதே மாதிரி இப்போ ஸ்பின்னர் யாராவது போடுறாங்கன்னா வந்து ஒரு கால் உள்ளே வச்சுக்கணும் க்ரீஸுக்கு வெளில. அது ஃபாஸ்ட் பவுலிங் போடுற மாதிரி 2 கால் வெளில வைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டெம்பிங் ரிஸ்டாக பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு கால் வெளில வைக்கக்கூடாது. நம்ம இப்போ ஆடணுன்னா வந்து லெஃப்ட் கால் முன்னாடி எடுத்துன்னு தான் ஆடணும். இப்போ ஃபாஸ்ட்டு பவுலராக இருந்தால், ஸ்பின்னராக இருந்தால் வந்து பின்னாடி போய் தான் ஆடணும். பேக்லேருந்து இல்லை அப்படி இல்லை ஃபுல் டாஸாக வந்ததுன்னா வந்து இறங்கி போய் ஆடலாம். அதே வந்து நம்ம ஃபாஸ்ட்டு பவுலர் போட்டோம்னா ஏன் 2 கால் வெளில வச்சுன்னு உங்களுக்கு நிறைய டவுட் வரும். நம்ம இப்போ ஃபாஸ்ட் பால் யாக்கர் போகிறதா இருந்தால் கூட நம்ம ஃபுல் டாஸாக வரும். பிச்சு பண்ணி போகிறதா இருந்தால் தான் பவுன்ஸராக வரும். அது வந்து நம்ம இப்படி